சர்ச்சைக்கு பெயர் போன திரு செந்தில் பாலாஜி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குற டெண்டர்ல முறைகேடு பண்ணாருன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. செந்தில் பாலாஜி விமர்சனத்துக்கு பெயர் போனவர், ஊழலுக்கு பெயர் போனவர், தில்லாலங்கடி வேலைக்கு பெயர் போனவர். அது எவ்வளவு அந்த ஊழல் கேட்டா 397 கோடி ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சாரு அப்படின்றதுதான் இந்த குற்றச்சாட்டு. 45,800 டிரான்ஸ்ஃபார்மரை எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னா 1182.88 கோடிக்கு பாத்தீங்கன்னா இதை கொள்முதல் பண்றாங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கு இழப்பு எவ்வளவுன்னா 397 கோடி இழப்பு ஏற்படுது. முதல்வரோட அறிவுறுத்தல் பேர்ல தான் நான் பண்ணுவேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு போயிடுவாரு. எதுக்குன்னா முதல்வருக்கும் ஒரு செக் வைக்கிறாரு. நீ என்ன மாட்டி விட்டீங்கன்னா என்ன காப்பாத்தலன்னா, கட்சி சப்போர்ட் பண்ணலன்னா உன்னையும் போட்டு கொடுத்துருவேன்றதுதான் அது ஒரு மீனிங். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன உங்ககிட்ட எல்லாம் பேச போறேன் அப்படின்னா, சர்ச்சைக்கு பெயர் போன திரு செந்தில் பாலாஜி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் 2021 இருந்து 2023 காலகட்டத்துல அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க டெண்டர்ல முறைகேடு பண்ணாருன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. என்ன அதுல தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா, இதுல ஊழல் நடைபெற்று இருக்கு, சோ அந்த டெண்டர் விடுறதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்ம அதிகாரி மற்றும் நீதியரசர் ஜி அருள்முருகன் முன்னிலையில இந்த வழக்கு வந்துச்சு. இந்த வழக்குல இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த டிவிஎஸ்சியோட அண்டர்ல இருக்க இந்த கேஸ 2 வாரத்துக்குள்ள சிபிஐக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் தாக்கல் செய்யணும். அதோட இல்லாம டான்ஜெட் கோ இருக்கு இல்லையா, அவங்க இந்த சிபிஐக்கு இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நல்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் நான் கேட்க ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எங்களோட வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிபிகேஷனா வரும். உங்களால வீடியோ தவறாம குறிப்பிட்ட நேரத்துல பார்க்க முடியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அறப்போர் இயக்கம் அது ஒரு தன்னார்வ அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நாட்டுல நடக்கும் அநியாயங்கள், இந்த அரசியல்வாதிகளா இருக்காங்க இல்லையா, இவர்கள் செய்யும் அநியாயங்கள், பொதுமக்களுக்கு குந்தகங்கள் ஏற்படும் போது இவங்க ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கோர்ட்ல நாடுவாங்க. நாடி ஒரு டைரக்ஷன் வாங்கி முறையான நீதி விசாரணை வேணும்னு கேட்பாங்க. அதுல இன்னைக்கு ஒரு விஷயம் தான், திரு செந்தில் பாலாஜி விமர்சனத்துக்கு பெயர் போனவர், ஊழலுக்கு பெயர் போனவர், தில்லாலங்கடி வேலைக்கு பெயர் போனவர். அவர் யோசிச்சு ஒரு விஷயத்தையும் பண்ணுவாரு. அவர் என்ன மாதிரி இந்த வாட்டி தில்லாலங்கடி வேலை இந்த மின்சாரத்துறையில பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 10 ரூபா பாலாஜி டாஸ்மார்க்ல உங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க ஒரு வகையான ஊழல் செய்தாரு. கரூர் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப மின்சாரத்துறையிலையும் அவரு கூடுதலா கவனிக்கும் போது இந்த 2 வருஷத்துல ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு அந்த ஊழல் கேட்டா 397 கோடி ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சாரு அப்படின்றதுதான் இந்த குற்றச்சாட்டு. சரி, இது ஏன் நீதிபதிகள் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சிபிஐக்கு விசாரிக்க சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களை தான் நான் ஒவ்வொன்றா பார்க்க போறேன். சொல்ல போறேன். அந்த விஷயங்களை நீங்க உங்களுக்கு புரிய வரும். அப்போ சரி, ஒரு பொருள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும்னா டெண்டர் விடுவாங்க இல்லையா, அந்த டெண்டர் விடுறதுக்கு ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. டான்ஜெட் கோட மின்சார கழகத்துல அவங்க அந்த குழு தான் யார் யாருக்கு டெண்டர் கொடுக்கணும்னு தீர்மானிக்கும். சரி, இவங்க டெண்டர் போடுறாங்க. எவ்வளவுக்கு கொள்முதல் செய்யறதுக்காகனா 45,800 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்யணும். அப்போ ஒரே நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இதுல அவங்களால குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள கொடுக்க முடியாது. அப்போ ஒரு 10 டெண்டரை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த 10 டெண்டரை கம்பெனிஸ் டெண்டர் நாமினேட் பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கம்பெனி இருக்கு. 30 இருந்து 37 கம்பெனின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, L1, L2, L3 சொல்லுவாங்க. சோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரே ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. மொத்தமா போடுவோம்னு சொல்லி கூட்டு சதி முறையமா, அதாவது 10 ரூபாய் பொருள்னா நம்ம எல்லாருமே 10 ரூபாய் அப்படின்னு போடுவோம். இதுல கூடவோ குறைச்ச போடுவோம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா,
யாருமே லூசர் ஆக மாட்டோம். நம்ம கிடைக்கிறத நம்ம எல்லாரும் ஒரே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணா நம்மள கூப்பிட்டு பேசுவாங்க. பேசிட்டு நம்ம பிரிச்சு எடுத்து இந்த டெண்டரை முறையா வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன்படி என்னன்னா இவங்க எல்லாரும் ஒரே ரேட்டு போட்டதுனால இந்த குழு இருக்கு இல்லையா, இந்த டான்ஜெட் கோல இந்த குழு வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுது. ஏன்னா இது ஆல்ரெடி இது பிளான்டா பண்றது. சோ இந்த குழுவே இந்த செந்தில் பாலாஜி சொல்லி இந்த குழுவுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு நாம ஒரு பிக்சட் பிரைஸ் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அந்த பிரைஸ் அப்படின்னா 12.49 லட்சத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் விற்கணும் அப்படின்றது இந்த குழு அந்த டெண்டர்ல இருக்கவங்களுக்கு சொல்லுது. சொல்லும் போது அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஏன் ஓகேன்னு சொல்றாங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 7.89 லட்சம் தான் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் வந்து ராஜஸ்தான், கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இந்த பிரைஸ்க்கு தான் வாங்குறாங்க. இதுதான் மார்க்கெட் பிரைஸ் நல்லாவே தெரியுது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 12.49 லட்சத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை அரசாங்கத்துக்கு விற்கிறாங்க. இதுக்கு ஐடியா கொடுத்து பண்றது எல்லாமே இவங்க தான். சரி, இதை பண்ணும்போது இவங்களும் எல்லாம் கூட என்ன சேர்ந்து ஒரே பிரைஸ பிக்ஸ் பண்றாங்க. கோர்ட்டுக்கு இங்க எங்க சந்தேகம் வருதுன்னா அது எப்படி ஒரு எல்லா கம்பெனியும் ஒரே பிரைஸ கொடுக்க முடியும்? ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல் இருக்கும். அந்த கம்பெனியோட லாபத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயிஸோட கவுண்ட், அந்த பொருளை வாங்குறது, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை மூலப்பொருளை வாங்குறது, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எல்லாம் எப்படி எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி இருக்கு? நிச்சயமா ஒரு பொருள் 50 பைசா அதிகமா இருக்கும், ஒரு கம்பெனி ₹1 அதிகமா இருக்கும், ₹1 குறைவா இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே கம்பைண்டா சேர்ந்து காப்பி பேஸ்ட் மாதிரி டெண்டர் பிரைஸ ஒரே பிரைஸ கொடுத்ததுனால இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இந்த பிரைஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து செந்தில் பாலாஜியோட ஆர்டருக்கு உட்பட்டு இந்த குழு இந்த பிரைஸுக்கு தான் விற்கணும் சொல்லி சொல்றாங்க. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீ செந்தில் பாலாஜி கூட சொல்லலாம், நாங்க வந்து முன்ன இருந்த அதே முறையை தான் ஃபாலோ பண்றோம்னு சொல்லுவாரு. இது அப்படி இல்ல. 37 கம்பெனி ஒரே பிரைஸ் எப்பவுமே கொடுக்காது, 1-2 கம்பெனி கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த டெண்டரோட பாலிசினா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முறையா இவங்க 2 பேருக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கா, 2 கம்பெனிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை கொடுப்பாங்க. 37 கம்பெனி ஒரே பிரைஸ் எப்படி வந்து பிக்ஸ் பண்ண முடியும்? ஒரு சிங்கிள் டெசிமல் கூட மாறாம 0.1 டெசிமல் கூட மாறாம எப்படிங்க கொடுக்க முடியும்? சோ இதுதான் இந்த இடத்துல ஜட்ஜஸ்க்கும் வந்த டவுட். அதனால தான் இமிடியேட்டா சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு இந்த பினான்சியல் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருந்தார், காசின்னு. அவர் என்ன பண்றாரு, அதிமுக ஆட்சி கவர்மெண்ட் முடியுது இல்லையா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருந்த பங்கஜ் குமார் பன்சால் ஐஏஎஸ் இவரோட தப்பு, இவர் வந்து ஃப்ராடு, இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ண சொல்லி நோட்டிபிகேஷன் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. சோ புதுசா இவங்க 2021 என்ன பண்றாங்க, திமுக கவர்மெண்ட் ஆட்சி அமையும் போது என்ன செய்வாங்க, அப்போ ராஜேஷ் லக்கானின்னு சொல்லி ஐஏஎஸ் நியமிக்கிறாங்க. இந்த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா டான்ஜெட்கோக்கு நியமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த ஃப்ராடு பண்றதுக்கு கை தேர்ந்தவர் இந்த காசி பினான்சியல் கண்ட்ரோலர் ஆஃப் டான்ஜெட்கோ அப்படின்றவரை திருப்பி சஸ்பெண்ட் ஆச்சு, ரிவர்க் பண்றாங்க. ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணதையும் ரிவர்க் பண்ணிட்டு திருப்பி அப்பாயின்மெண்ட் ரீஇன்சிட் பண்றாங்க. எதுக்காகனா இந்த தில்லாலங்கடி வேலை பண்றதுக்கு இவர் தான் சரியான ஆளு அப்படின்னு பண்றாங்க. சோ 45,800 டிரான்ஸ்ஃபார்மரை எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னா 1182.88 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை கொள்முதல் பண்றாங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கு இழப்பு எவ்வளவுனா 397 கோடி இழப்பு ஏற்படுது. ஏன் இழப்பு ஏற்படுது? மார்க்கெட் பிரைஸ் 7.89 லட்சம் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஆனா அதிக விலைக்கு விற்க சொல்லி அந்த கம்பெனிகள்லாம் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவங்க அந்த 37 கம்பெனிக்கும் இந்த 45,800 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்றதுக்கு ஈவனா பிரிச்சு கொடுத்துட்டு செய்யற அயோக்கியத்தனத்தை கூட்டு சதி மூலியமா இந்த ஸ்கேம பண்ணிருக்காங்க. சோ செந்தில் பாலாஜி எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் ஒன்று சொல்லுவாரு, ஒரு ஆர்டர் போட்டாங்க டாஸ்மார்க்லயும், முதல்வரோட அறிவுறுத்தல் பேர்ல தான் நான் பண்ணுவேன்னு எப்ப பார்த்தாலும் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாரு. எதுக்குன்னா முதல்வருக்கும் ஒரு செக் வைக்கிறாரு, நீ என்ன மாட்டி விட்டீங்கன்னா என்ன காப்பாத்தலன்னா கட்சி சப்போர்ட் பண்ணலன்னா உன்னையும் போட்டு கொடுத்துருவேன்றது தான் அதோட மீனிங். சோ இந்த செந்தில் பாலாஜி ஃப்ராடு பண்றதுல கை தேர்ந்தவர் அப்படின்றதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஏமாத்துறதுல கை தேர்ந்தவர். இந்த மாதிரி ஆளுங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாங்க, இது மாதிரி பசையுள்ள அமைச்சர் பதவி கிடைச்சதுன்னா இந்த தமிழகத்தை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றதுதான் எங்களோட வாதம். சோ இந்த விஷயம் உங்களுக்கு நாங்க சொன்னதுல ஏதாவது புரியாம இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ தயவு செய்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, நிச்சயமா அதுக்கு பதில் சொல்றோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி.